செந்தில் பாலாஜி அவர்கள் என்ன சொல்றாருன்னா, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வந்து அதானியை சந்திக்கலன்னு சொல்றாரு. சந்திச்சாரா சந்திக்கலையா அதை பத்தி பிரச்சனையே கிடையாது. யாராவது ஒருத்தர் வந்து இன்னொருத்தரோட போட்டோ எடுத்துட்டா போய் சந்திச்சாங்கன்னு. நாளைக்கு விஜய் வந்து கட்சி வந்து ஆரம்பிச்சு அவர் வந்து பவருக்கு வர்றாரு. அதிமுக ஆட்சி வந்து எடப்பாடி அவர்கள்ட்ட வந்ததுக்கு அப்புறம் அதிமுக ஆட்சியில சோழவந்தான்லயே சில ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதானி குழுமம். டிஎம்கேல எத்தனையோ தொண்டர்கள் இன்னைக்கு வந்து போஸ்டர் ஒட்டிக்கிட்டே இருக்காங்க பல வருஷமா. ஏன்னா எங்க ஃபேமிலிலேயே நிறைய பேர் டிஎம்கே தான். இந்தியாவில் யாருமே பண்ணாததை ஸ்டாலின் சார் அவர்கள் வந்து படிக்கும்போது ஒருத்தரோட பேரை படிக்கும்போது என்ன குவாலிஃபிகேஷன் சொல்லியிருந்தாரு. அது பார்க்கும்போதே ஒரு இன்ஸ்பைரிங்காக இருந்தது. சட்டம் கூட தெரிய வேண்டிய அவசியம் இல்லை மக்களுக்கு. ஆனால் அம்பேத்கரை ஞாபகம் வச்சுக்கிட்டாங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் கேஸ் வந்து உண்மையாகவே ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கு சார். ஸோ அது ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட கேட்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, அதானி அவர்கள் பேரில் வந்து பிடிவாரண்ட் வந்து கொடுத்துருக்காங்க, இஷ்யூ பண்ணியிருக்காங்க அமெரிக்கன் கவர்மெண்ட், யூஎஸ் கவர்மெண்ட் அப்படின்றத நம்ம ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த லிஸ்ட்டில் வந்து இங்கே இந்த தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு அந்த நேமும் இருக்குது அப்படின்ற மாதிரியும், சீக்ரெட்டாக போய் ஸ்டாலின் அவர்கள் வந்து இவர் அதானி அவர்களை மீட் பண்ண மாதிரியும் நிறைய சர்ச்சைகள் போயிட்டுருக்கு. ஸோ ஆனால் இன்றைக்கி செந்தில் பாலாஜி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, அந்த மாதிரி போய் மீட் பண்ணவே இல்லை அப்படின்ற மாதிரியும், இன்னொன்று தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு இல்லைன்றதும் சொல்லியிருக்காங்க. இந்த கேஸ் ஃபர்தராக எப்படி மூவ் ஆகும், என்னென்ன விஷயங்கள் இதில் இருக்குது? ஃபர்ஸ்ட் வந்து இந்த கொஸ்டின் நீங்கள் அதானி பற்றி கேட்டிருக்கீங்க. செந்தில் பாலாஜியோட முக்கியமான அடுத்த இம்பார்ட்டன்ட் ஒரு கேஸும் இருக்குது. அந்த கேஸ் பார்த்தீங்கன்னா அவருடைய பெயில் மேட்டர் சுப்ரீம் கோர்ட்டில். அது டெஃபினட்டாக நம்ம பேசுவோம். பட் இன்னைக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் கொடுத்துருக்கிறது வந்து முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய ஸ்டேட்மெண்ட்டு. செந்தில் பாலாஜி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வந்து அதானியை சந்திக்கலன்னு சொல்கிறாரு. இப்போ கொஸ்டின் என்னென்னா, அதானியை சந்திச்சாரா சந்திக்கலையா அதை பற்றி பிரச்சனையே கிடையாது. இஷ்யூ என்ன, அதானி வந்து அமெரிக்காவில் யூஎஸ் கவர்மெண்ட் வந்து அவங்கள அதானி குழுமத்தை இன்டிக்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டிக்ட்மெண்ட்னா என்னென்னா, யூஎஸில் இருக்கக்கூடிய சட்டம், அதாவது ஃபாரின் கரப்ஷன் ப்ராக்டிசஸ் ஆக்ட், ஃபாரின் கரப்ஷன் ப்ராக்டிசஸ் ஆக்ட் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது. அந்த ஃபாரின் கரப்ஷன் ப்ராக்டிசஸ் ஆக்ட் கீழே பார்த்தீங்கன்னா அது என்ன ஆக்ட்னா, அமெரிக்கன் கவர்மெண்ட்டுடைய ஆன்டை கரப்ஷன் லா ஸ்டெப் 2. ஸ்டெப் 3, அந்த அமெரிக்கன் கவர்மெண்ட் லா வந்து அதானி குழுமத்துக்கு எப்படி அப்ளை ஆகும்? அதானி இந்தியாவில் பிஸ்னஸ் பண்ணுறாரு, அவருக்கு எப்படி அங்கே அப்ளை ஆகுன்றது தான் கொஸ்டின். அங்கே என்ன பண்ணுறாருன்னா, அதானி அங்கே இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி ஆஷூர் பவர் அப்படிங்கிற கம்பெனியை வந்து அக்வயர் பண்ணுறாரு. அக்வயர் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து கேபிட்டல் அக்விசிஷன் பண்ணலாம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டர்ஸ் வந்து கண்ட்ரோல் எடுத்துக்கலாம் போர்டை. ஸோ அவர் டிஃப்ரெண்ட் மோட்ஸில் வந்து அந்த ஆஷூர் பவர் வந்து அவர் வந்து கண்ட்ரோல் எடுத்துக்கிறாரு அதானி அமெரிக்காவில். அது பைடன் வந்து பிரசிடெண்ட்டாக இருக்கும் பொழுது. அப்போ என்ன நடக்குதுன்னா, அங்கே இருக்கிற ப்ராசிக்யூஷன் டிபார்ட்மெண்ட்டு, யூஎஸ் ப்ராசிக்யூஷன் டிபார்ட்மெண்ட் வந்து ஆஷூர் பவருடைய முக்கியமான சில பாஸ்ட் டைரக்டர்ஸு, அவங்களுடைய குழுவில் இருந்த அவங்களுடைய அசோசியேட்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால தான் அதானி மேலேயே இங்கே கேஸ் போயிட்டுருக்கு. அப்போ அந்த கேஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆஷூர் பவர் அமெரிக்காவில் இருக்குது, அதானி இந்தியாவில் இருக்காங்க குழுமம். ஆனால் அதானி அந்த கம்பெனி அங்கே வாங்கியிருக்காங்க. இந்தியாவில் பவர் கான்ட்ராக்டை செக்யூர் பண்ணுறதுனால, ஆஷூர் பவர் அக்வயர் பண்ணதுனால, அந்த கம்பெனியோட குரூப் கம்பெனியாக அதானி இருக்கிறதுனால ஊழல் குற்றச்சாட்டு இந்தியாவில் கண்டுபிடிச்சி அதை வந்து இண்டிக்மெண்ட் வந்து யூஎஸில் பண்ணியிருக்காங்க. இது வந்து எஃப்சிபிஏ ஆக்ட், ஃபாரின் கரப்ஷன் ப்ராக்டிசஸ் ஆக்ட், ஆன்டை கரப்ஷன் லா. அது பேஸ் பண்ணி அதானி வந்து இந்தியாவில் வந்து கரப்ஷன் பண்ணியிருக்காரு, பிரைபரி சார்ஜ் ஆகப்பட்டது. உடனே வந்து அதானின்னு சொன்னாலே என்ன நினைக்கிறாங்க, ஓகே பிஜேபி அப்படின்ற அந்த கோணத்தை தான் எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் லாஸ்ட் 5 to 6 years பார்த்தீங்கன்னா அதானினா மோடி, மோடினா அதானி, இப்படி தான் பேசிட்டு இருக்காங்க. பட் ஆக்சுவலாக யூஎஸ் இண்டிக்மெண்ட் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா நான் பிஜேபி ரூல்டு ஸ்டேட்ஸும் இருக்கிறதுல. நான் பிஜேபி ரூல் ஸ்டேட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஆந்திர பிரதேஷ் ஜெகன்மோகன் அவர்களுடைய கவர்மெண்ட் இருக்கும் பொழுது அதில் வந்து ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் அஃபீஷியல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, நம்பர் 1 அஃபீஷியல். அப்போ யார் அந்த அஃபீஷியல்? பியூரோக்ராட்டா, பொலிட்டீஷியன் who got elected into the legislative, அவர் வந்து நாமினல் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாரா, யார் அந்த நம்பர் 1 அப்படிங்கிறது இது வரைக்கும் கிளாரிஃபிகேஷன் வரல. ரெண்டாவது, தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் 2024-21 அப்புறம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்ததுக்கப்புறம் பவர் செக்டார் ரிஃபார்ம்ஸ் நிறைய பண்ணுறாங்க. இதில் என்னென்னா, சென்டர் பொறுத்த வரைக்கும் எஸ்சிபிசின்னு ஒரு பவர் குழுமம் இருக்குது. அந்த எஸ்சிபிசி கீழே தான் வந்து ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணுவாங்க. அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற கம்பெனி தான் எலக்ட்ரிசிட்டி கம்பெனி. ஸோ எஸ்சிபிசிக்கும் டிஸ்காம், தட் இஸ் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ்க்கு தான் அக்ரிமெண்ட் இருக்கும். எஸ்சிபிசிக்கும் அதானிக்கும் அக்ரிமெண்ட் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் டைரெக்டாக எந்த கவர்மெண்ட்டுமே
டைரெக்டாக அதானியோட டீல் பண்ணாங்களா அப்படின்னா அந்த கொஸ்டின் ஆஃப் ஃபேக்ட்டுக்கு ஆன்சர் வந்து நோவாக தான் இருக்கும். எஸ்சிபிசியில் வந்து சப்ளை பண்ணுறதும் ப்ரொக்யூர்மெண்ட் வந்து இன்னொரு ஸ்டேட்டில் பண்ணுறதும் அந்த சப்ளை ப்ளஸ் பர்ச்சேஸ் கான்ட்ராக்ட் இந்த ரெண்டுமே அதானி வந்து எஸ்சிபிசியோட கான்ட்ராக்ட் என்டர் பண்ண உடனே எஸ்சிபிசியோட பவர் டிஸ்ட்ரிபியூஷனை ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் எடுக்கணும். அப்போ அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து அதானியோட டீலிங் பண்ணுறது டெஃபினட்டாக இருக்காது, அவசியம் கிடையாது. எஸ்சிபிசியோட டிஸ்காம் கம்பெனிஸ் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ் வந்து என்டர் பண்ணியிருப்பாங்க. அதனால் செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த விஷயத்தை வந்து கிளாரிஃபை பண்ணும்போது வந்து சிஎம் அவர்கள் சந்திச்சாரா சந்திக்கலையா அப்படிங்கிற அந்த பாயிண்ட் வரும்போது சந்திச்சாலும் தவறு இல்லை, சந்திச்சாலும் பிரச்சனை கிடையாது. காரணம் என்னென்னா எந்த ஒரு மனிதரையும் இந்த நாட்டில் மீட் பண்ண முடியும். அப்படியே மீட் பண்ணாட்டியும் ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ கொஸ்டின் எங்கே வருதுன்னா மீட் பண்ணாங்களா இல்லையாங்கிற அந்த டிபேட்டுக்கு தான் இஷ்யூ போயிட்டு இருக்கே தவிர அப்படின்னா ஏன்னா நீங்களே ஆல்ரெடி சொன்னீங்க அதானி அவர்கள் வந்து அதானினாலே பிஜேபினாலே அதானி இங்க ஆல்ரெடி வந்து டிஎம்கே அகைன்ஸ்ட் பிஜேபி கவர்மெண்ட்ன்றது இங்க வந்து அந்த மாதிரி தான் ஒரு கட்டமைப்பு இருக்கும்போது இப்போ அதானி அவர்களை வந்து ஸ்டாலின் அவர்கள் சந்திச்சதா முதலமைச்சர் அவர்கள் சந்திச்சதா சொன்னா இது வேற மாதிரி தானே டிவியேட். ஆஸ் பர் அஃபிஷியல் ரெக்கார்ட் நியூஸ் பேப்பர் ஆர்டிகல்ஸ் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் கம்யூனிகேஷனில் nowhere we can see that the chief minister of Tamil Nadu has met the Adani. There is no direct records to show. Point number 1 லீகலா பார்க்கலாம். சரி ஓகே. இப்போ வந்து அதானி வந்து சீஃப் மினிஸ்டர் மீட் பண்ணாங்கன்னு சில பேர் சொல்றாங்க. அப்படி மீட் பண்ணாங்கன்னு சொல்றத வந்து இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் இல்லைன்னு சொல்றாரு. நான் என்ன சொல்றேன்னா ஒரு சீஃப் மினிஸ்டர் வந்து எல்லாரையும் தான் சந்திக்கணும். மீட் பண்ணியிருந்தா கூட பிரச்சனை கிடையாது. நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது அதுதான். இப்போ எந்த காரணத்துக்காக மீட் பண்ணாங்கன்றது அவங்களும் வந்து பிஸ்னஸ் நடத்துகிறாங்க தமிழ்நாட்டில். நீங்கள் பார்த்தீங்கன்னா சோழவந்தானில் வந்து அதானி குடும்பம் வந்து அதிமுக கவர்மெண்ட் இருக்கும் பொழுதே ப்ராஜெக்ட்ஸ் வந்து புருஷன் அம்மா அவர்களுடைய ஆட்சிக்கு அப்புறம் அதிமுக ஆட்சி வந்து எடப்பாடி அவர்கள்ட்ட வந்ததுக்கப்புறம் அதிமுக ஆட்சியில் சோழவந்தான்லேயே சில ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதானி குடும்பம். நெக்ஸ்ட் காரைக்கால் போர்ட்டெல்லாம் அக்வயர் பண்ணாங்க. ஸோ தே ஹேவ் பிஸ்னஸ் இன் தமிழ்நாடு. ஒரு பிஸ்னஸ் மேன் யூஎஸில் இருக்க சார்ஜை பேஸ் பண்ணி இன்னும் இன்வெஸ்டிகேஷன் இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணல. என்ன ரீசனுக்காக அது டிலே ஆகுது? இது வந்து யுஎஸ் தான் வந்து அதை ஸ்டாப் பண்ற மாதிரி இங்க வந்து பொலிட்டிக்கலா வந்து பேசப்படுது. மோடி அவர்கள் வந்து அதை ஸ்டாப் பண்றாருன்னு சொன்னா கூட இப்போ பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் ஒருத்தர் பெட்டிஷன் போட்டிருக்காரு, மெட்ராஸ் ஹைகோர்ட்லேயும் சில பேர் பெட்டிஷன்ஸ் போட்டிருக்காங்க அதானி குடும்பத்துக்கு அகேன்ஸ்டாகவே. ஸோ இஃப் த எக்ஸிக்யூட்டிவ் டசன்ட் டேக் ஆக்ஷன் த்ரூ த கோர்ட் ஆர்டர் எக்ஸிக்யூட்டிவ் வில் டேக் ஆக்ஷன். ஸோ அதை பற்றி நீங்கள் கவலையப்பட தேவையில்லை. ஸோ இந்த நாட்டில் வந்து ஜுடிஷியரி வந்து இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த ஜுடிஷியரி கேசவானந்த பாரதி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா அந்த ஜட்மெண்ட்டில் நிலைநிறுத்தப்பட்டது என்னன்னா பார்லிமெண்ட் பவர் வேற ஜுடிஷியரி பவர் வேற, செப்பரேஷன் ஆஃப் பவருக்காக தான் நம்ம போராடணும். ஜுடிஷியரி இஸ் இண்டிபெண்டன்ட், இன்ஃப்ளூயன்ஸ் பார்ட்டே கிடையாது. ஜுடிஷியரி இஸ் இண்டிபெண்டன்ட், இட் வில் ஆல்வேஸ் பி இண்டிபெண்டன்ட். தட் இஸ் த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. இட் கேன் நெவர் பி இன்ஃப்ளூயன்ஸ். இட் இஸ் த இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த ஜுடிஷியரி that is provided as part of the constitution, basic structure of the constitution of India. அதனால ஜுடிஷியரி இருக்கிற வரைக்கும் நீங்கள் கேட்குற கேள்வி எக்ஸிக்யூட்டிவோ லெஜிஸ்லேட்டிவோ செய்யாமல் இருந்தால் ஜுடிஷியரியோடைய டைரக்ஷன் வழியாக கண்டிப்பாக ஃபியூச்சரில் எக்ஸிக்யூட்டிவ் செயல்படுத்துவாங்க. மேட்டர் ஆஃப் டைம். அப்போ 1 month மேலே ஆகுது, இன்னும் ஏன் இந்த கேஸ் எடுத்துன்னு போகலன்றது தானே சார் இப்போ இருக்கிற. இல்லை இப்போதைக்கு வந்து இன்ஃபேக்ட் 1 month கூட ஆகலை. இன்ஃபேக்ட் 2 weeks ரஃப்லி அபவுட் 2 weeks ஆயிருக்குமா. பார்த்தீங்கன்னா 2 weeks வந்து இந்த இஷ்யூ வந்து யூஎஸ்லேருந்து அதானி மேலே இந்த இஷ்யூ ஸ்டார்ட் பண்ண உடனேயே பார்த்தீங்கன்னா மண்டே அந்த வீக்கெண்ட் வருது இந்த இஷ்யூ. ஃப்ரைடே மண்டேவே பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் ஆல்ரெடி இந்த இஷ்யூ வந்து அதானி மேலே ஒருத்தர் கேஸ் போட்டிருந்தாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு பெட்டிஷன் போட்டார் மண்டேவே. சப்சிக்வெண்ட்டாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இங்கே ஒருத்தர் பெட்டிஷன் போட்டிருக்காரு மெட்ராஸ் ஹைகோர்ட்டில். இந்த 2 பெட்டிஷன்ஸுமே ப்ளீஸ் இருக்குது. ப்ளீ அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட்லேயும் ப்ளீ இருக்குது, சுப்ரீம் கோர்ட்லேயும் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷில் கூட நேம் பண்ணியிருக்கிறதுனால அந்த கவர்மெண்ட் வந்து என்ன சார்ஜஸ் இருக்குன்றதுக்கு அங்கே இருக்கக்கூடியவங்க கூட பெட்டிஷன் போடலாம். ஏன் தமிழ்நாட்டில் இருக்கவங்க கூட அங்கே போய் பெட்டிஷன் போடலாம். ஸோ இந்தியா ஆஸ் சச் வி ஹவ் எவ்ரி சிட்டிசன் ஹஸ் அ கொஸ்டின். இஃப் இட்ஸ் அ கொஸ்டின் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் எவ்ரி சிட்டிசன் ஹஸ் ஃபண்டமெண்டல் ரைட். இந்தியாங்கிற தேசத்தில் வந்து எந்த ஸ்டேட்டில் எந்த பிரச்சனை இருந்தாலும் எல்லாருக்குமே வந்து லோக்கல் ஸ்டாண்ட் இருக்குது. அப்படின்னும் பொழுது ரிட் பெட்டிஷன் வேறு ஆர்டிகல் 226 ஆர்டிகல் 32 படி தான் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன்ஸும் வந்து உள்ளே கொண்டு வரப்படுது. ரெண்டாவது ரிட் பெட்டிஷன்ஸ் வழியாக எந்த ஒரு சிட்டிசனும் இந்த மாதிரி அவர் அலிகேஷன் யூஎஸில் பண்ணியிருக்காங்க அதானி மேலே, அந்த அதானி மேலே மட்டும் கிடையாது கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படிங்கிற அந்த கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருக்கிறதுனால எந்தெந்த ஸ்டேட்டில் வந்து இஷ்யூஸ் ரைஸ் ஆயிருக்கோ அந்தந்த ஸ்டேட்டுக்கு வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணோங்கிறதுக்கான பெட்டிஷன்ஸையும் அங்கங்கே ஃபைல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதனால் இது வந்து இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் டைம். அங்கே யூஎஸில் வந்து ஆக்ஷன் எடுத்திருக்காங்க, இங்கே ஜுடிஷியரி வந்து டைரக்ஷன் கொடுக்கணும். ஜுடிஷியரி டைரக்ஷன் கொடுத்தாங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் ஹாஸ் நோ ஆப்ஷன் பட் டு எக்ஸிக்யூட்.
லெஜிஸ்லேட்டர் சொல்கிறத கூட எக்ஸிக்யூட்டிவ் வந்து தவிர்த்துடலாம். ஆனால் ஜுடிஷியரியில் சொல்லக்கூடிய டைரக்ஷனை எக்ஸிக்யூட்டிவ் ஃபாலோ பண்ணலன்னா கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட். ஒன், legislative can make a law, executive should execute a law, judiciary will declare the law. அதான் பாயிண்ட். ஸோ அதனால் வந்து இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த ஜுடிஷியரி இருக்கிற வரைக்கும் டெஃபினட்டாக வந்து சிட்டிசனுடைய ரைட்ஸ் வந்து பாதுகாக்கப்படும். அதனால் கன்சிடரிங் திஸ் இட் டஸ் நாட் மேட்டர். சீஃப் மினிஸ்டர் அவர்கள் மீட் பண்ணல அப்படிங்கிறது தான் கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் படி சொல்கிறாங்க. மீட் பண்ணாங்கன்னு சில பேர் சொல்கிறாங்க. அப்படி மீட் பண்ணாங்களா இல்லையாங்கிறது அது வந்து விவாத பொருள். பட் அட் த எண்ட் ஆஃப் த டே இட் டசன்ட் மேக் அ டிஃபரன்ஸ். கொஸ்டின் என்னன்னா, எஸ்சிபிசியோட டிஸ்காம் கம்பெனி அக்ரிமெண்ட் இருக்கா, எஸ்சிபிசியோட அதானியோட அக்ரிமெண்ட் இருக்கா, சப்ளை அக்ரிமெண்ட் என்ன, பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் என்ன, அது என்ன பிரைஸ்க்கு வாங்கினாங்க, நிர்ணயம் செஞ்சாங்க, அதனால ஊழல் குற்றச்சாட்டு எப்படி வந்து அமெரிக்கால வருது, இதை புரிஞ்சுக்கிறது தான் சிட்டிசன் பண்ணணுமே தவிர இந்த அரசியல்வாதிகள் பேசுறது வந்து இட் இஸ் irrelevant ஃபார் த கொஸ்டின் ஆஃப் லா. இப்போ என்ன நடக்குதுன்னா, சோஷியல் மீடியா வந்ததுக்கப்புறம் யாராவது ஒருத்தர் வந்து இன்னொருத்தரோட ஃபோட்டோ எடுத்துட்டா போய் சந்திச்சாங்கன்னு. திருப்பி சொல்கிறேன், இந்த நாட்டில் யாரையும் சந்திக்கிறதுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. சந்திக்கிறதுனால ஊழல் குற்றச்சாட்டு கொண்டு வர முடியாது. Whoever it may be, we have to see the records in place. We have to see the Prevention of Corruption Act 1988 linked to how the bribery charges are linked. Bribery charges of Adani, how is it linked to US? சார், அந்த क्वेश्चन இப்போ வரைக்கும் எல்லாருக்குமே இருக்கு சார். இது எப்படி அங்க போய் வந்து ஒரு கோர்ட்ல அந்த மாதிரி கேஸ் ஃபைல் ஆச்சு, அப்புறம் அவங்க எப்படி அந்த மாதிரியான ஒரு நிறுவனம்? அதான் உங்களுக்கு நான் கிளாரிட்டி கொடுத்துருந்தேன்லம்மா. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபாரின் கரப்ட் ப்ராக்டிசஸ் ஆக்ட்னு ஒரு சட்டம் இருக்குது அமெரிக்காவில். அமெரிக்கன் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இங்கே ஊழல் குற்றச்சாட்டு அங்கே ஊழல் பண்ணாலும் தவறு தான். இங்கே இருக்கிற பிஸ்னஸ், அமெரிக்காவில் இருக்கிற பிஸ்னஸ் ஓனர்ஸு இல்லை அமெரிக்காவில் பிஸ்னஸ் பண்ணணும்னு மற்ற நாட்டிலேருந்து வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் அந்த நாட்டிலையும் ஊழல் குற்றச்சாட்டு பண்ணக்கூடாது. இந்தியாவில் பண்ணக்கூடாது, கென்யாவில் பண்ணக்கூடாது, வெளிநாடுகளில் பண்ணக்கூடாது. அதானி மேலே இன்னைக்கு வரைக்கும் குற்றச்சாட்டு என்ன? குற்றச்சாட்டு தான், இன்னும் ப்ரூவ் ஆகலை. அங்கேயும் இண்டிக்மெண்ட் தான், சார்ஜஸ் தான், இன்னும் ப்ரூவ் ஆகலை. அப்போது ப்ரூவ் அங்கே ஆச்சுன்னா அப்போ அதோடைய கவுண்டர் எஃபெக்ட் இந்தியாவில் இருக்கணுமா? அந்த கவுண்டர் எஃபெக்ட் யார் மேலே இருக்கும்? என்ன சொல்கிறாங்க சார்ஜஸில்? பிரைபரி சார்ஜஸ் இருக்குன்றாங்க. பிரைப் யாருக்கு? கவர்மெண்ட்டுக்கு. அப்போ எந்தெந்த கவர்மெண்ட்னு லிஸ்ட் இருக்கு. யார் கொடுத்துருக்கா? யூஎஸ்ஏ கொடுத்துருக்காங்க. அது எப்படி இன்டர்செப்ட் பண்ணாங்கன்னு இருக்கு அந்த எவிடன்சஸை. அந்த எவிடன்சஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட கிளவுட் ஆக்சஸ், கூகுள், ஐக்ளவுட் எல்லாமே ஆக்சஸ் பண்ணியிருக்காங்க. யார்? அதானியோட கம்யூனிகேஷனில் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் முதற்கொண்டு. அப்போது அந்த ரிப்போர்ட் எடுத்து பார்க்கும்போது அதுவும் நியூயார்க்கில் இருக்கக்கூடிய ஒரு கோர்ட்டு, ட்ரையல் கோர்ட்டு அப்படின்னும் பொழுது அவங்க ஆக்சஸ் பண்ணி எவிடன்ஸ் வச்சுருக்காங்க. இப்போ கொஸ்டின் ஆஃப் லா கம்ஸ், அவங்க கொடுக்கக்கூடிய பிரைபரி சார்ஜஸ் பேஸ் பண்ணி இங்கே ஆக்ஷன் எடுக்க முடியுமாங்கிறது தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆஃப் லா இந்தியாவில். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆஃப் லா, அந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய சார்ஜஸ் வந்து முதல்ல முடியணுமா, அமெரிக்காவில் கேஸ் முதல்ல முடியணுமா, இங்கே இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறது ரெண்டாவது கொஸ்டின். மூணாவது கொஸ்டின், அவங்க கொடுக்கக்கூடிய அலிகேஷன் மேலே இங்கே ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான பவர் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்லையும் சப்சிக்வெண்ட் மற்ற லாஸ் ப்ராசிக்யூட் பண்ணுற லாஸ்க்கு இருக்கா? ஏன்னா ரீசன் டு பிலீவ் இருக்கணும், மெட்டீரியல் இன் பொசிஷன் இருக்கணும். மியர் அலிகேஷன், அதுவும் வெளிநாட்டில் இருக்க ஜூரிஸ்டிக்ஷன் வந்து வருதுன்னாக்க அது மேலே இன்வெஸ்டிகேட் பண்ண முடியுமாங்கிற அந்த கொஸ்டின் ஆஃப் லாக்கு டைரக்ட் ஆன்சர் கிடையாது. அப்படி கிடையாதுன்னாக்க இந்த பெட்டிஷன் ஆகப்பட்டது ரிட் பெட்டிஷன் வழியாக ஹைகோர்ட்ஸ், கான்ஸ்டியூஷனல் கோர்ட்ஸ்க்கு தான் போக முடியும். கான்ஸ்டியூஷன் கோர்ட் ஆகப்பட்டது ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு. சுப்ரீம் கோர்ட்டில் ஒருத்தர் பெட்டிஷன் போட்டிருக்காரு, மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஒரு ப்ளீ இருக்குது. டெஃபினட்டாக அமராவதி, அதாவது ஆந்திர பிரதேஷ் ஹைகோர்ட் அமராவதியிலையும் டெஃபினட்டாக யாராவது ஃபியூச்சரில் போடுவாங்க. அப்போ எங்கெங்கே அலிகேஷன்ஸ் இருக்கோ அங்கங்கே வந்து பெட்டிஷன்ஸ் போட்டு டிக்ளரேஷன் ஆஃப் லா நடந்தால் தான் அதை பேஸ் பண்ணி வந்து இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன் வந்து எடுக்க முடியும். அப்படி எடுத்தால் தான் அது ஆர்பிட்ரேட்டரியாக இருக்காது. இல்லைனா அது ஆர்பிட்ரேட்டரி எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷனாக இருந்தால் நாளைக்கு வந்து கோர்ட்டில் வந்து அது நிற்காது. ஸோ அதனால் வி ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச் இந்த ப்ரொசீடிங்ஸ் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. பேரலா செந்தில் பாலாஜி அவருக்கு மேலே இருக்கிற கேஸை பற்றி என்ன சார் இருக்குது? இப்போது செந்தில் பாலாஜி அவர்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அதானி பற்றி ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாரு. அதை தாண்டி லாஸ்ட் ஒன் வீக்காக பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் திருப்பி பேசும் பொருளாக இருந்துட்டு இருக்காரு. இன்ஃபேக்ட் செந்தில் பாலாஜி இப்போ கேஸ் சுப்ரீம் கோர்ட் வந்து செந்தில் பாலாஜியோட கேஸை வந்து நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ரீஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அது தவறு. ஆக்சுவலாக சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் பெஞ்ச் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, முக்கியமான ஒரு ஹெட்லைன்ஸ் வருது. இது என்னைக்கு வருதுன்னா 2 டிசம்பர் 2024 அன்னைக்கு வருது. பார்த்தீங்கன்னா அதில் வந்து முக்கியமாக வந்து சுப்ரீம் கோர்ட் ஒரு அப்சர்வேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன அப்சர்வேஷன் கொடுத்துருக்காங்கன்னா, லைவ் லால ரிப்போர்ட் ஆயிருக்குது. அதில் முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா, வி கிராண்ட் பெயில் அண்ட் நெக்ஸ்ட் டே யூ பிகம் மினிஸ்டர் அப்படின்னு ஒரு ஆச்சரியக்குறி. பெஞ்ச் வந்து ஆச்சரியக்குறியோட கேட்குறாங்க. வி கிராண்ட் பெயில் சுப்ரீம் கோர்ட் அண்ட் நெக்ஸ்ட் டே யூ பிகம் மினிஸ்டர். Supreme Court to examine if witnesses against T.N. Sendil Balaji
ஆர் அண்டர் ப்ரெஷர். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஆகப்பட்டது சுப்ரீம் கோர்ட்டில் போடுறாங்க. வந்து மண்டே வருது, 2 டிசம்பர் 2024 அன்னைக்கு வருது. சுப்ரீம் கோர்ட் பெஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் அபே எஸ் ஓகா, அப்புறம் லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் அகஸ்டின் ஜார்ஜ் மெசையா, அவங்க முன்னாடி தான் இந்த மேட்டர் வருது. இந்த ப்ளீயை வந்து ஹியர் பண்ணுறாங்க. ப்ளீயை ஹியர் பண்ணும்போது லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் அபே ஓகா அவர்கள் சுப்ரீம் கோர்ட் பெஞ்சில் என்ன சொல்கிறாருன்னா, ஐ கோட் த எக்ஸாக்ட் வேர்ட்ஸ், என்ன சொல்லியிருக்காரோ, வி கிராண்ட் பெயில் அண்ட் த நெக்ஸ்ட் டே யூ பிகம் அ மினிஸ்டர். ஆச்சரியக்குறி, எக்ஸ்பிளனேஷன். எனிபடி வில் பி பவுண்ட் டு பி அண்டர் த இம்ப்ரெஷன் தட் நவ் வித் யுவர் பொசிஷன், செந்தில் பாலாஜி குறிப்பிடுறாரு, ஆஸ் அ சீனியர் கேபினெட் மினிஸ்டர் விட்னஸஸ் வில் பி அண்டர் ப்ரெஷர். வாட் இஸ் திஸ் கோயிங் ஆன் அப்படின்னு கேட்டிருக்காரு. எனக்கு இங்கே ஒரு சந்தேகம். இப்போ 471 நாட்கள் செந்தில் பாலாஜி அவர்களை உள்ள வச்சதுக்கான காரணம் என்னன்னா, அவர் வெளில ரிலீஸ் ஆயிட்டாருன்னா அவர் வந்து வெளில விட்னஸஸை வந்து இது பண்ணிடுவாருன்னு சொல்லி தானே சார் உள்ள வச்சாங்க. இப்போ இவங்க வெளில வந்ததுக்கு இப்போ கோர்ட்டும் வந்து ஒன் ஆஃப் த ரீசன் தானே? இல்லை, அப்படி கிடையாது. கோர்ட் ஹாஸ் அப்சல்யூட் பவர். நீங்கள் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் பொறுத்த வரைக்கும் செக்ஷன் 45 ஆஃப் த ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அட் த எண்ட் ஆஃப் த டே செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து கேஸில் அக்யூஸ்டாக இருக்கலாம், மந்திரியா இருந்து அக்யூஸ்டாக இருக்கலாம். பட் ஃபண்டமெண்டல் ரைட்டுங்கிறது எல்லாருக்குமே அப்ளிகபிள் தான். அடிப்படை உரிமை என்ன? அடிப்படை உரிமை ஆர்டிகல் 21 படி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா லிபர்ட்டி இஸ் அ நார்ம், டிப்ரிவேஷன் இஸ் அன் எக்ஸெப்ஷன். லிபர்ட்டி இஸ் அ நார்ம், டிப்ரிவேஷன் இஸ் அன் எக்ஸெப்ஷன். இது சொல்லும் போது நீங்கள் நினைச்சுப்பீங்க, என்னடா அது எல்லாமே நீங்க வந்து கான்ட்ராடிக்டரா இல்ல முரண்பாடா இருக்கிற மாதிரி தானே சார்? இது முரண்பாடு நான் இல்லை, சட்டம் அப்படி இருக்கு. ஒன்று சிம்பிள், நீங்கள் என்னைக்கெல்லாம் இது முரண்பாடுன்னு யோசிக்கிறீங்களோ, நீங்கள் வந்து இந்த அரசியல் சட்டத்தை உருவாக்கும் பொழுது நம்மளோட ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் என்ன நினச்சி உருவாக்குனாங்கன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை ரீகலெக்ட் பண்ண வேண்டிய இம்பார்ட்டன்ட். செந்தில் பாலாஜி கேஸாக இருக்கலாம், இல்லை ஒரு சாதாரண சிட்டிசனோட கேஸாக இருக்கலாம். ஹவு டு வி நோ ஸ்டேட் ஆக்ஷன்ஸ் ஆர் ஆல்வேஸ் ரைட் அப்படின்றத கொஸ்டின். ஸ்டேட் ஆக்ஷன்ஸ் ஆர் ஆல்வேஸ் ரைட். It's not about state government or it's not about central government, it is not about police officer, it is not about any department of the government. State action வந்து அப்சல்யூட் பவர்ஸ் வந்து கவர்மெண்ட் இருக்கிறதுனால என்ன மாதிரி ஆக்ஷன் எடுப்பாங்கன்ற அந்த கொஸ்டின் இருந்து தானே இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டிகல் 21க்கு வந்து தான் லிபர்ட்டி அப்ளிகபிள். ஸோ செந்தில் பாலாஜியுடைய கொஸ்டின் ஆஃப் லா எதை பேஸ் பண்ணி அவருக்கு பெயில் கிடச்சதுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவர் மந்திரி ஆகணும்னு பெயில் கொடுக்கல, அது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். எல்லாரும் என்ன நினச்சிக்கிறாங்க, அவருக்கு பெயில் கிடைச்ச உடனே அடுத்த நாள் மந்திரி ஆன உடனே மந்திரி ஆகிறதுக்காக கொடுத்துருக்காங்க பெயில்னு. நோ, தட் இஸ் நாட் த ஆர்டர் ஆஃப் த கோர்ட். இன்ஃபேக்ட் அவருக்கு பெயில் கிடைக்கிறதுக்கு காரணமே அவர் மந்திரியா இல்லாதனால தான். முதல்ல போட்ட பெயிலில் பார்த்தீங்கன்னா அவர் மந்திரியா இருந்தார், பெயில் கிடைக்கல. ரெண்டாவது அவருடைய தம்பி வந்து அப்ஸ்காண்டிங்கில் இருக்காங்கன்னு சொல்லி சொன்னாங்க, அது ஒரு காரணம். மூணாவது வந்து இன்கம் டேக்ஸ் அஃபீஷியல்ஸை அடித்தது வந்து, அதாவது வந்து அவங்கள தொண்டர்கள் போய் இது பண்ணது, அவங்களுடைய வெஹிக்கிள்ஸ் வந்து இனோவா காரை வந்து அந்த லைட் உடைச்சதுலாம் நீங்கள் பார்த்தீங்க, ஊடக நண்பர்கள்லாம் நீங்கள் டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தீங்க. அண்ட் பீங் அ ஃபோர்த் பில்லர் ஆஃப் த டெமோக்ரஸி. ஸோ நீங்கள் அதை டெலிகாஸ்ட் பண்ணும்போது இந்தியா ஃபுல்லாக பார்த்தாங்க. அப்போது செந்தில் பாலாஜியோடைய பாஸ் கான்டாக்ட் எடுத்து பாருங்கள். இன்றைக்கி சாந்தமாக இருக்கார், அமைதியாக இருக்கார், பேசுகிறது அமைதியாக இருக்கலாம். பட் அவர் பண்ணியிருக்கக்கூடிய விஷயங்கள் எடுத்து பாருங்களேன். அப்போது இவ்வளோ வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் பண்ணி பெயில் கிடைக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, பெயில் ப்ரொவிஷன்ஸ் அண்டர் த ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் வந்து ரிஃபார்ம் ஆகப்பட்டது, ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் எவால்வ் ஆகப்பட்டது. நீங்கள் 2024 ஜூலை மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நியூ பெயில் ப்ரொவிஷன்ஸ் ஹவ் கம், நியூ பெயில் ப்ரொவிஷன் நார்ம்ஸ் ஹவ் கம். வரும், ஏன்னா சுப்ரீம் கோர்ட் ஹஸ் த பவர் டு டிக்ளேர் த லா. அந்த டிக்ளேர் த லா இருக்கும் பொழுது செக்ஷன் 45 ஆஃப் த ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, ட்வின் கண்டிஷன், பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் எதிர்க்கணும், எதிர்த்ததுக்கு அப்புறம் கோர்ட் நம்பணும் அவர் கில்ட்டி கிடையாதுன்னு. அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தால் பெயில் கிடைக்கும். ஆனால் செக்ஷன் 45 ஆர்டிகல் 21 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக இருக்க முடியாது, லிபர்ட்டிக்கு அகேன்ஸ்டாக இருக்க முடியாது. அப்போ ஜென்ரலாக எக்கனாமிக் அஃபென்சஸ் என்ன ஆச்சுன்னா, 2016 ஜெகன்மோகன் ரெட்டி வெர்சஸ் சிபிஐ வழக்கில் என்ன சுப்ரீம் கோர்ட் வந்து சொன்னாங்கன்னா, இன் கேஸ் ஆஃப் எக்கனாமிக் அஃபென்சஸ் ஜெயில் இஸ் அ நார்ம், பெயில் இஸ் அன் எக்ஸெப்ஷன் அப்படின்னு சொல்லி இருந்துட்டு இருந்தது ஜூரிஸ்ப்ரூடன்ஸ். இப்போ 2024 சுப்ரீம் கோர்ட் வந்து ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் கேசஸ் பொறுத்த வரைக்கும், இல்லை எந்த கேஸாக இருந்தாலும், ட்வின் கண்டிஷன்ஸாக இருந்தாலும், கடுமையான பெயில் ப்ரொவிஷன்ஸாக இருந்தாலும், ஜெயில் கேன் நெவர் பி அ நார்ம், பெயில் இஸ் ஆல்வேஸ் அ நார்ம் அப்படிங்கிறது தான். ஸோ ஜெயில் இஸ் அன் எக்ஸெப்ஷன், பெயில் இஸ் அ நார்ம் அப்படின்னும் பொழுது லிபர்ட்டி இஸ் அ நார்ம், டிப்ரிவேஷன் இஸ் அன் எக்ஸெப்ஷன் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால செந்தில் பாலாஜி அவர்களுக்கு பெயில் கிடைக்குது. இப்போ நம்மளோட ஆன்சர் வந்து எப்பயுமே வந்து இட் இஸ் வெரி கிளியர். செந்தில் பாலாஜி அவர்கள் மினிஸ்டராக இல்லாதனால பெயில் கிடைச்சது உண்மை, மினிஸ்டர் ஆகக்கூடாதுன்னு எங்கேயுமே பெயில சொல்லலையே. அப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த பீப்புள் ஆக்ட் 1950 படி இஸ் நாட் டிஸ்குவாலிஃபைட் டு பி எ எம்எல்ஏ. when he is not disqualified to be MLA,
he can be a minister. அப்போ he can be a minister, but the question is அந்த மினிஸ்டரா இருக்கிறதுக்கு தடை கிடையாது, அந்த மினிஸ்டரா இருக்கிறதுனால விட்னஸ்க்கு தடை. அதான் இப்போ சுப்ரீம் கோர்ட்ல வந்து ஹியரிங் வந்திருக்கு. சுப்ரீம் கோர்ட் வந்து இட்ஸ் நாட் கெட்டிங் இன்டு த மெரிட்ஸ் ஆஃப் த பெயில். சுப்ரீம் கோர்ட் கிளியராக சொல்லியிருக்காங்க, சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்காங்க. பெஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா மண்டே, அதாவது 2 டிசம்பர் அன்னைக்கு கிளியராக சொல்லியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, we reiterate the law laid down in the said decision. However, the current application is based on the apprehension that immediately after we enlarged the respondent to Balaji, Sendil Balaji, on bail by order dated 26 September 2024, the second respondent has been appointed as a cabinet minister. The apprehension is that, considering the seriousness of the allegation against the second respondent in the predicate offenses, predicate offense அவர் ஊழல் வழக்கில் இருக்கிறதா சீரியஸாக இருக்குன்னு அவங்களே சொல்கிறாங்க சுப்ரீம் கோர்ட். அப்போ the witnesses may not be in the frame of mind to depose against the second respondent who is holding the position of cabinet minister. Full stop. This is the only aspect on which prima facie we are inclined to consider the application. And while making it clear there is no reason to interfere with the judgment on merits, and adjudication of the application remains confined to the offer said. Today we are not issuing notice. Learned senior counsel appearing for the second respondent seeks time to take instructions. List the matter on 13th December சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, செந்தில் பாலாஜி அந்த அப்ளிகேஷன் ஆகப்பட்டது விட்னஸஸ்க்கு வந்து அழுத்தங்கள் இருக்குமா? வெரி சிம்பிள். எப்படி இதை அனலைஸ் பண்ணணும்? இல்லை, இது வந்து எக்ஸ்பிளிசிட்டாக இருக்க வேணாம். ஒருத்தர் வந்து மினிஸ்டராக இருக்காரு, வெரி சிம்பிள்மா. இப்போது ஒரு சில பேர் வந்து சொல்கிறாங்க அதானி அவர்களை வந்து சிஎம் வந்து மீட் பண்ணியிருக்காங்க. உண்மையாக இருக்கலாம், உண்மையாக இல்லாமல் இருக்கலாம், அது வேற. பட் இமீடியட்டாக அவர் என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு, யாராவது வந்து அவதூறு பரப்புனா அவங்க மேலே கேஸ் போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. as a minister is saying it, but at the end of the day அது சொல்கிறதுக்கான அந்த பவர் எங்கேருந்து வருது? being a minister is being a part of the, if a party worker-ஆ இருந்தா அப்போசிஷன் பார்ட்டி வந்து அப்படி சொன்னா நீங்க அது வந்து பெருசா எடுத்துக்க மாட்டீங்க. இல்ல, பெருசாவே எடுத்துக்க மாட்டோம் சார். அவர் சொல்றது யாரை பொருட்படுத்த மாட்டாங்க. அப்போசிஷன் பார்ட்டியா இருந்தா being a minister, being a party in power, அதுலயும் முக்கியமா சீனியர் கேபினட் மினிஸ்டரா இருக்காரு. இன்ஃபேக்ட் அதிமுகலையும் மினிஸ்டரா இருந்தாரு. அதிமுகல இருந்து மினிஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் அதிமுகல இருந்து மினிஸ்டர் எடுத்துடுறாங்க புருஷன் அம்மா அவர்கள். அதுக்கப்புறம் அமமுக போறாரு, அதுக்கப்புறம் வந்து திமுக போறாரு. எந்த பார்ட்டி பவருக்கு வருதோ அந்த பார்ட்டிக்கு லாயலா இருப்பார். அடுத்தாப்புல வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவை வேற ஏதாவது பார்ட்டி வந்தா, நாளைக்கு விஜய் வந்து கட்சி வந்து ஆரம்பிச்சு அவர் வந்து பவருக்கு வராருன்னு வச்சுப்போம், போயிடுவாரு. அங்கேயும் வந்து எலக்ட்ரிசிட்டி மினிஸ்டரா இருப்பாரு, அங்கேயும் வந்து டாஸ்மாக் பார்த்துப்பாரு. இப்படிதான் அவர் வந்து இஸ் லாயல் டு த பவர், நத்திங் ராங். அவருக்கு என்ன தேவையோ அதை அச்சீவ் பண்ணிக்கிறாரு. சோ கன்சிடரிங் இட், செந்தில் பாலாஜி மேல எந்த குறையும் சொல்லாதீங்க சார். அப்போ மக்கள் என்ன சார், இப்போ நீங்க பொலிட்டிக்கலா பேச கூடாது. நான் பொலிட்டிக்கலா பேசலையே. நான் இப்போ மக்கள் நான் என்ன கேக்குறேன், செந்தில் பாலாஜியோட அவர்கள் நோக்கம் தான் நான் சொல்றேன். நான் சொன்னதை பாருங்க, ஏடிஎம்கேல செந்தில் பாலாஜி மினிஸ்டரா இருந்தாரு, அது ஃபேக்ட் தானே. அவர் வந்து அதிமுக இருந்து நீக்கிட்டாங்க மினிஸ்டர் வந்து, அது ஃபேக்ட் தானே. அமமுக போனாரு, அமமுக பவருக்கு வர மாதிரி இருந்துச்சா இல்லையா? அப்போ அதுக்கப்புறம் திமுக கரெக்டா 2020 திமுக பவர் வரத கணிக்கிறாரு. செந்தில் பாலாஜி நல்லா கணிக்கிறாரு, அதுல முக்கியமான பொறுப்புக்கு போறாரா, சடனா பார்த்தா மினிஸ்டர் ஆயிடுறாரு. வேற எந்த அதிமுக மினிஸ்டருமே மாறல எங்களுக்கு, திமுகக்கு. ஆனா செந்தில் பாலாஜி மாறி பவருக்கு வந்தாரு, சப்சிக்வெண்டா பிரிசனுக்கு போறாரு, திருப்பி வந்து மினிஸ்டர் ஆகிறாரு. முன்னாடி நான் சொல்றது 2011 இருந்து இந்த பீரியட் கண்டினியூஸா சீனியர் கேபினட் மினிஸ்டரா செந்தில் பாலாஜி இருந்துட்டு இருக்காரு. நான் பாயிண்ட் என்ன டிரைவ் பண்றேன்னா, செந்தில் பாலாஜி அவர்கள் மினிஸ்டரா இருக்கணும்னு நினைக்கிறது அவரோட தவறு கிடையாது, அதுக்காக இஸ் பிளேயிங் பவர் பாலிடிக்ஸ். பட் பவரை ஹோல்ட் பண்றதுனால thousands ஆஃப் விட்னஸஸ் வந்து இதில் இருக்கக்கூடிய விட்னஸஸ்க்கு வந்து ஒரு இம்ப்ளிசிட் த்ரெட் இருக்க தான் செய்யுது. ஏன்னா இஸ் ஹோல்டிங் த பவர் இன் த ஸ்டேட் ஆஸ் பர் ஆர்டிகல் 12 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. ஸ்டேட் ஹாஸ் த பவர்ஸ் டு டேக் ஆக்ஷன். When state has the power to take action, a citizen who is the witness in a particular case will be under pressure. This can be interpreted. Supreme Court has listed the matter on 13th. Supreme Court will declare. Supreme Court has the absolute power to declare. அவங்க என்ன டிக்ளேர் பண்ண போறாங்கன்றது சுப்ரீம் கோர்ட்டுக்கு மட்டும் தான் தெரியும். So we have to wait and watch. 13th December என்ன மாதிரியான declaration of law or declaration of observations will come from the Supreme Courtங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். 13th வரைக்கும் நம்ம கண்டிப்பா 13th அன்னைக்கு ஹியரிங் போட்டுருக்காங்க. ஸோ we have to wait and watch. விட்னஸஸ் கண்டிப்பா நீங்களே சொல்லுங்க, விட்னஸஸ் வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் மினிஸ்டரா இருக்கிறதுனால, நீங்க ஒரு நார்மல் பப்ளிக்கா சொல்லுங்க, சிட்டிசனா சொல்லுங்க, செந்தில் பாலாஜி அவர்கள் மினிஸ்டரா இருக்கிறதுனால விட்னஸஸ்க்கு அழுத்தம் இருக்குமா இருக்காதா நீங்க சொல்லுங்க, ஒரு நார்மல் பப்ளிக்கா. இருக்கும் சார், அது நாங்க டினை பண்ணல சார். இப்போ அவரோட தம்பியே இன்னும் வெளில வராம இருக்கும்போது இப்போ அதோட கேள்விகளும் இருக்குல்ல சார், அவரோட தம்பி எங்க, இன்னும் எத்தனை நாள் சார் அவர் தலைமறைவாவே இருக்கு? சிம்பிள் क्वेश्चनமா,
மிஸ்டர் அசோக் குமார் அவர்கள் அவருடைய ஓன் பிரதர் இந்த கேஸ் ஆகப்பட்டது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் மட்டும் இன்வெஸ்டிகேட் பண்ணல. இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டேட் கவர்மெண்ட் சிசிபியும் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவர் தலைவராக இருக்காருன்னா அந்த கேஸ்க்கும் தலைவராக தான் இருக்காரு. அப்போ ஸ்டேட் ஹஸ் டு டேக் ஆக்ஷன் அண்ட் ஃபைண்டிங் ஹிம் அவுட். அண்ட் இஸ் சிட்டிங் மினிஸ்டர், சிட்டிங் மினிஸ்டரோட தம்பி, வேர் இஸ் ஹி அப்படிங்கிற அந்த கொஸ்டின் வருதா இல்லையா? அப்போ அந்த கொஸ்டின் ஃபர்ஸ்ட் விடை வேணும். ரெண்டாவது விட்னஸஸ் வந்து அழுத்தத்தில் இருக்காங்க. அண்ட் ஹூ இஸ் த விட்னஸ்னு கொஸ்டின் இருக்கு. பணம் கொடுத்து ஏமாந்தவங்க மட்டும் இதில் அக்ரீவ்டு கிடையாது. பணம் கொடுத்து ஏமாந்தவங்க மட்டும் பாதிக்கப்பட்டவங்க கிடையாது. பணம் கொடுத்து சில பேர் வேலைக்கு ஜாயின் பண்ணாங்க, அதனால நேர்மையாக ப்ரிப்பேர் பண்ணவங்களும் பாதிக்கப்பட்டவங்க தான். அது வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து அக்ரீட் பர்சன்னா யாருன்னு சொல்லி லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் ராமசுப்ரமணியம் அவர்கள் கிளியராக டிஃபைன் பண்ணியிருந்தார் சுப்ரீம் கோர்ட்டில். அவர் கொடுத்த 2வது ஜட்மெண்ட்லாம் சொல்லியிருந்தாரு மே மாதம் போன வருஷம். என்ன சொன்னாருன்னா சிசிபி, தட் இஸ் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் படி சிசிபியை இன்வெஸ்டிகேட் பண்ணாலும் ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்டுக்கு ஃப்ரெஷ் இன்வெஸ்டிகேஷன் இடி பண்ணலான்னு அதை பேஸ் பண்ணி தான் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. செந்தில் பாலாஜி அவர்கள் அரெஸ்ட் பண்ணாங்க. அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சர்ச் நடந்தது. இன்கம் டேக்ஸ் ஆஃபீஷியல்ஸ் என்ன மாதிரியான அழுத்தத்தை ஃபேஸ் பண்ணாங்கன்னு உங்களுக்கே தெரியும். தேசமே பார்த்தது, நேஷனல் மீடியாவில் எல்லாரும் காட்டினாங்க. அப்போது அப்படி வந்து இருக்கக்கூடிய ஒரு பேக்ரவுண்டில் இருக்கும் பொழுது விட்னஸஸ் வந்து அழுத்தத்தோடு இருக்க மாட்டாங்கன்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? கண்டிப்பாக வந்து விட்னஸஸ்க்கு அந்த அழுத்தம் இருக்கும் இல்லையா? ஸோ இது வந்து டெஃபினட்டாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு இது அப்சர்வேஷன் இப்போ போயிருக்கு. அவர் மினிஸ்டர் ஆனதை வச்சு கொஸ்டின் கேட்குறாங்க. 26 செப்டம்பர் அன்னைக்கு பெயிலில் வராரு. பெயிலில் வந்த உடனேயே பார்த்தீங்கன்னா அவருக்காகவே இன்னமும் டிஎம்கே வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களை டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆகாமல் அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் ஆக்கணுன்ற மாதிரி வெயிட் பண்ண மாதிரியே தெரியுது. அப்போது பவர் இஸ் அப்சல்யூட்லி பர்சீவ்டு பை த விட்னஸஸ். இட் ஹாஸ் அன் இம்ப்ளிசிட் இம்பேக்ட். இட் ஹாஸ் அ பவர் டு இம்பேக்ட் அ விட்னஸ் அப்படிங்கிறத நீங்களும் நானும் ஒரு சாதாரண சிட்டிசனே நம்மளால் புரிஞ்சிக்க முடியுதுன்னா டெஃபினட்டாக வரக்கூடிய நாட்களில் இந்த அப்சர்வேஷன் ஆகப்பட்டது சுப்ரீம் கோர்ட் இப்போ கொடுத்துருக்காங்க பிரைமா ஃபேசி. அப்போ டிசம்பர் 13 அன்னைக்கு இது வந்து மேட்டர் லிஸ்டட். அதுக்கு முன்னாடியோ அதுக்கு அப்புறமாவோ டெஃபினட்டாக வந்து இது மேலே நிறைய டெவலப்மெண்ட்ஸ் வந்து செந்தில் பாலாஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் திஸ் கேஸ் வில் ஹாவ் இம்பேக்ட் ஆன் ஹிஸ் கெரியர் எனி டே. இது வந்து கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும். ஏன்னா 3 ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இருக்குது. அண்ட் இட்ஸ் அ ஜாப் ஸ்கேம், ஜாப் சேல் ஸ்கேம். ஜாப் ஸ்கேம் கூட கிடையாது, ஜாப் சேல் ஸ்கேம். ஏன்னா அந்த டைம் ஒரு டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக இருக்கும்பொழுது டிஎன்பிசி கீழே டிரான்ஸ்போர்ட் ஜாப்ஸ் வராது. ஆர்டிகல் 16 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்ளை ஆகாது, ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு ஸ்கீம் மாதிரி போட்டு ஜாபை வித்துட்டாரு. அதன கேஸ் இது 3 கேஸு. அப்போ அந்த 3 கேஸ் ப்ரெடிகேட் அஃபென்ஸும் பெண்டிங்காக இருக்குது, முடிக்கணும். ட்ரையல் லேட் ஆகுன்றதுனால தான் சுப்ரீம் கோர்ட் வந்து பெயில் கொடுத்தாங்க. அப்போ அந்த பெயில் கொடுத்து செந்தில் பாலாஜி அவர்களுக்கு மந்திரி ஆகக்கூடாதுன்னு கொடுக்க முடியாது, கொடுக்கல சுப்ரீம் கோர்ட்டு. ஏன்னா அவருடைய அடிப்படை உரிமை எம்எல்ஏவா இருக்காரா மினிஸ்டர் ஆகலாம், டிஸ்குவாலிஃபை ஆகல. கரெக்ட். நான் என்ன சொல்றேன்னா செந்தில் பாலாஜி அவர்களை பொலிட்டிக்கலாக நீங்கள் இந்த கொஸ்டின் கேட்கறதுனால ஆன்சர் இஸ் வெரி சிம்பிள். பொலிட்டிக்கலி செந்தில் பாலாஜி அவர்கள் அப்பாயிண்ட் ஆகிறது அந்த பார்ட்டியுடைய டெசிஷன். பட் அண்டர்ஸ்டாண்டிங் த விட்னஸ் ஹூ இஸ் அ விக்டிம், அந்த விக்டிமை யோசிங்க. அவருக்கு ப்ரெஷர் இருக்குமா இருக்காதா? இன்னைக்கு வந்து ஒரு சில பேர் வந்து சும்மா வந்து சொல்கிறாங்கன்னு கூட வச்சுப்போம். சிஎம் வந்து அதானியை மீட் பண்ணாரு அப்படிங்கிறத ஒரு சொல்கிறாங்க, அதுக்கு கடுமையான ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு செந்தில் பாலாஜி அவர்கள், அறிக்கை கொடுக்குறாரு. அப்போ அந்த பவரை வந்து ஃபீல் பண்ண வைக்கிறாருல்ல. அப்போ அந்த பவர் வந்து விட்னஸஸ்க்கும் அந்த மாதிரியான இன்டைரக்ட் பவர்ஸும் விட்னஸஸ் ஃபீல் பண்ணுவாங்களா மாட்டாங்களா மற்ற கேசஸ்க்கு? சார் எனக்கு இப்போ ஒரு டவுட் சார். இப்போ இவருக்கு வந்து யார் வந்து பெட்டிஷன் போட்டிருப்பாங்க, யார் மனு கொடுத்துருப்பாங்க, கேஸ் ஃபைல் பண்ணியிருப்பாங்கன்ற டீட்டெயில்ஸ் பை திஸ் டைம் அவருக்கு தெரிஞ்சிருப்பாங்கல்ல சார்? இல்லை, அது வந்து அடிப்படை உரிமைங்க. சிட்டிசன் வந்து கோர்ட்டை நோக்கி போகும்போது இன்னரண்ட் ப்ரொடெக்ஷன் அவங்களுக்கு இருக்குது, இன்னரண்ட் ப்ரொடெக்ஷன் இருக்குது. இன்ஃபேக்ட் அவங்க கோர்ட்டை நோக்கி போகிறதுனால டெஃபினட்டாக ஸ்டேட் வந்து ஹஸ் டு ப்ரொடெக்ட் தெம். எத்தனை விட்னஸை ப்ரொடெக்ட் பண்ணுவீங்க? செந்தில் பாலாஜி மினிஸ்டராக இருக்கிறதுனால மைண்ட் லெவல்லையும் அவங்களுக்கு ஒரு அழுத்தம் இருக்கும். கூண்டேறி பதில் சொல்லவே வேணாமா கோர்ட்டில்? அப்போ அந்த இடத்துல வந்து இன் ஆர்டிகல் 12 படி ஸ்டேட்டு, அது கீழே கவர்மெண்ட்டில் இஸ் ஹோல்டிங் அன் இம்பார்ட்டன்ட் பொசிஷன் இன் தமிழ்நாடு ஸ்டேட் அசம்பிளி, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, அண்ட் இஸ் த நாமினல் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டு, மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அண்ட் டாஸ்மாக். ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் டிபார்ட்மெண்ட்டு. அப்போ 2 டிபார்ட்மெண்ட்டில் முக்கியமான பதவி கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு பெயிலில் வந்த உடனேயே இஸ் கெட்டிங் அப்பாயிண்டட் as a minister, not even a few days time, and the entire scene as though seems to be இவருக்காக தான் வெயிட் பண்ண மாதிரி இருக்கு. It may not be even a fact,
இல்லனாலும் நம்ம பார்க்குற விஷயங்கள் கரெக்டா? அந்த மாதிரி தான். ஸோ அந்த முக்கியத்துவத்தை கவர்மெண்ட் கொடுக்கும்போது ஒரு சாதாரண சிட்டிசன் அந்த பவரை பர்சீவ் பண்ணும்போது எல்லாருக்கும் சட்டம் தெரியாது, எல்லாருக்கும் வந்து புரியாது சார். தெரியாதுன்றது புரியாதுன்றதை விட அது எடுத்துட்டு போய் சேர்க்கறதுக்கு வந்து சிட்டிசனுக்கு வந்து கம்மி பீப்புள் தான் இருக்காங்க சார். ஒரு பேசிக்கலான அவங்களோட ரைட்ஸ் என்னன்னு இப்போ எத்தனை பேருக்கு சார் தெரியும்? டெஃபினட்டா. ஆனால் அது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, ஆனால் அந்த பவரை வந்து பார்த்து பயப்படுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது விட்னஸஸ். அந்த பாசிபிலிட்டி வந்து யாராலையுமே டினை பண்ண முடியாது. அந்த பாசிபிலிட்டி இருக்கா இல்லையான்னு விட்னஸ் வந்து அவங்களுடைய அஃபிடேவிட்டில் தான் அவங்க சொல்லுவாங்க. அவங்க வந்து அவங்களுடைய முடிவு அது எங்கள் கோர்ட்ஸில். அப்போ விட்னஸஸ்க்கு வந்து இதனால் அழுத்தம் இருக்குது, இதனால் வந்து சில ஆக்ஷன்ஸ் வந்து ஃபாலோ அப் ஆகும், ஸ்டேட்டில் வந்து எதாவது பாதிக்கப்படுமா அப்படின்னு பர்சீவ் பண்ணால் விட்னஸ் சொல்ல வேண்டிய இடம் சுப்ரீம் கோர்ட்டு. அப்போ யார் விட்னஸ்னால் ஆயிரக்கணக்கான விட்னஸ் இருக்காங்க, ஆயிரக்கணக்கான விட்னஸ். சிசிபி வந்து ஆயிரக்கணக்கான விட்னஸ் போட்டிருக்காங்க இந்த கேஸில், ஆயிரக்கணக்கான விட்னஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. சிசிபி ஹஸ் டன் அ குட் ஜாப். அவங்க வந்து ஸ்டேட் போலீஸாக இருந்தாலும் அவங்களுடைய வேலையை வந்து சார்ஜ் ஷீட் போட்டாங்க. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அவங்க வந்து இன்வெஸ்டிகேட் முடிச்சிட்டாங்க. அப்போது இவ்வளோ விட்னஸஸ் வந்து எவ்வளோ விட்னஸஸ் ஆட் பண்ணியிருக்காங்களோ அவ்வளோ விட்னஸஸ்க்கும் அழுத்தம் இருக்கும். அப்படிங்கிற போது அவ்வளோ பேருக்கு வந்து ப்ரெஷர் இருக்கும் பொழுது ஏன் ஒரு மினிஸ்டராக இருக்கணுன்ற அந்த கேள்வி வருது. ஒரு மினிஸ்டர் கெட்டிங் அவுட் இன் பெயில், அஃப்கோர்ஸ் த பெயில் இஸ் நாட் ப்ரொவைடட் ஹிம் டு பிகம் மினிஸ்டர். அண்ட் மினிஸ்டர் ஆகாமல் இருக்கிறதுக்கும் அவருக்கு வந்து எந்த தடையும் கிடையாது. பட் when he becomes a minister and he has been taking charge as a minister, when somebody sees the closeness to the power, definitely they will perceive the implicit threat. டைரக்டா இருக்க வேணாம். அப்ப இந்த விட்னஸ் கூட இந்த விட்னஸ் இப்போ எந்த மாதிரி திருப்பி வந்து அது ஓபனா டெஃபினட்டா செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து ஆயிரக்கணக்கான விட்னஸை வந்து சிசிபி ஆட் பண்ணியிருக்காங்க ப்ரெடிகேட் அஃபென்ஸில். ஆயிரக்கணக்கான விட்னஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருப்பாங்கன்னே தெரியாது. அவரோட கட்சி மீட்டிங்கில் கூட இருக்கலாம், ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு உறுப்பினராக கூட அவர் இருக்கலாம். அவர் மீட்டிங் வரலாம், சந்திச்சு பேசலாம். அவர் வந்து மினிஸ்டராக இருக்காரு, பப்ளிக் ஆஃபீஸ் ஹோல்டு பண்ணுறாரு, விட்னஸை சந்திக்கக்கூடாதுன்னு இருக்கு பெயிலில். அப்போது விட்னஸஸே வந்து சந்திச்சாலும் இவர் சந்திக்கக்கூடாது. யார் விட்னஸ், யார்கிட்ட ஒரு காசு வாங்கினாரு, யார் வாங்கல, இந்த குழப்பங்கள் இருக்கும் பொழுது, அந்த விட்னஸ்க்கு அழுத்தமும் இருக்கும் பொழுது, அதுதான் சுப்ரீம் கோர்ட் வந்து அப்சர்வேஷனாக கொடுத்துருக்காங்க, ஹெட்லைன்ஸாக கொடுத்துருக்காங்க. என்ன சொல்கிறாங்க? வி கிராண்ட் பெயில் அண்ட் த நெக்ஸ்ட் டே யூ பிகம் மினிஸ்டர். ஆச்சரிய குறி, அதாவது எக்ஸ்க்ளமேஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்க்ளமேஷன், ஆச்சரியப்படுறாங்க. சுப்ரீம் கோர்ட் டு எக்ஸாமின் இஃப் விட்னஸஸ் அகேன்ஸ்ட் செந்தில் பாலாஜி, டிஎன் செந்தில் பாலாஜி ஆர் அண்டர் ப்ரெஷர். ஒரு விட்னஸ் 2 விட்னஸ்னால் பரவாயில்ல, ஆயிரக்கணக்கான விட்னஸ் ஆட் பண்ணியிருக்காங்க ட்ரையலுக்கு வர வேண்டியது. சார் இப்போ இந்த பொலிட்டிக்கல் இப்போ லா விஷயமா இது எல்லாமே வந்து உண்மையாகவே ரொம்ப கிளியராக இருந்தது சார், ரொம்ப கிளாரிஃபைடாக இருந்தது. ரியலி வி நீட் டு தேங்க் யூ சார். ஏன்னா நிறைய பேருக்கு இதோட புரிதல் இல்லை சார். இது வந்து படித்தாலும் எத்தனை பேருக்கு சார் இது புரியும்? யாராவது இந்த மாதிரி ஒருத்தர் வந்து இதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண மட்டும் தானே சார் புரியும்? டெஃபினட்டாக. இன்ஃபேக்ட் நீங்கள் கேட்குற கொஸ்டினுக்கு நேற்று தான் வந்து ஒரு மீட்டிங்கில் வந்து லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் அபய் ஓகா அவர்கள் இந்த அப்சர்வேஷன் கொடுத்தவரே வந்து ஒரு லெக்சர் லார்ட்ஷிப் கொடுத்துருக்காரு. அந்த லெக்சர்ஸ்லாம் யூடியூப்ல இருக்குது, லைவ்லவும் ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஐ கோட் த எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் ஆஃப் லார்ட்ஷிப் அபய் ஓகா. ஒன் ஆஃப் த ஃபென்டாஸ்டிக் கோட்ஸ். டிஸ்கஷன் ஆன் கான்ஸ்டிடியூஷன் அண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஷுட் பி டேக்கன் டு கிராஸ் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ், லேர்ன்ட் ஜட்ஜ், அண்ட் தட் இஸ் த லார்ட்ஷிப் சுப்ரீம் கோர்ட்டில் ஜஸ்டிஸு இந்த வார்த்தையை சொல்கிறாருன்னா இதை நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, கான்ஸ்டிடியூஷனும் அடிப்படை உரிமை. இப்போ நம்ம இன்டர்வியூ பண்ணோமே, நம்ம பேசணுமே, இதுதான் அடிப்படை உரிமை. யாருக்கு? சிட்டிசனுக்கு. நம்ம அடிப்படை உரிமை பற்றி பேசும்பொழுது செந்தில் பாலாஜி அவர்களுடைய அடிப்படை உரிமை பற்றியும் பேசியிருக்கோம். நான் என்ன சொன்னேன், அவர் மினிஸ்டர் ஆகிறது யாராலும் தடுக்க முடியாது. ஆனால் மினிஸ்டர் ஆகிறதுனால விட்னஸஸ் பாதிக்குதுன்னா விக்டிமை வந்து விக்டிமுக்கு ஜஸ்டிஸ் ரீச் ஆகணும்னா, அப்போ செந்தில் பாலாஜி மினிஸ்டராக இருக்க தடையாக இருந்தால் அது வந்து it will be questioned by the Supreme Court. சார் இப்போ இங்க எல்லாமே ஒரே இடத்துல தான் சார் வந்து நிக்குது. என்ன அப்படின்னா அந்த பார்ட்டி டிசிஷன். இந்த பார்ட்டி உண்மையாவே மக்களுக்காக இதை யோசிச்சிருந்தாங்க அப்படின்னா இப்போ மக்களோட கேள்வி எல்லாமே ஒன்னே ஒன்று தானே இருக்கு. இவ்வளோ தூரம் 471 நாட்கள் ஒருத்தர் வந்து ஜெயிலில் இருந்துட்டு இவ்வளோ பேர் அவர் பேர்ல இந்த மாதிரியான ஒரு ஸ்கேம் இருக்கும்போது அவர் எப்படி நீங்க மினிஸ்டர் ஆக்கலாம் அப்படின்றது இப்போ எல்லாரோட ஒரு கொஸ்டின் மார்க்கும் தானே சார் இருக்கு. டெஃபினெட்லி இட் இஸ் அ பொலிட்டிக்கல் கொஸ்டின், பட் ஐ ட்ரை டு ஆன்சர். என்னன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் பொறுத்த வரைக்கும் கலைஞர் கருணாநிதி அவர்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய தலைமையில் வந்து லீடர்ஸ் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணாங்க, ஹவு எஃபிஷியன்ட் வாஸ் த பீப்புள், ஆல் சீனியர் பீப்புள் ஆர் குரூப். டெஃபினெட்லி எவ்ரிபடி வாஸ் டேக்கன் கேர் இன் இஸ் கவர்மெண்ட். அண்ட் செகண்ட் திங், செந்தில் பாலாஜி மாதிரி ஆட்கள், முத்தமிழறிஞர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருந்தால் கண்டிப்பாக லைனில் தான் வெயிட் பண்ண வச்சிருப்பாரு. சான்ஸே கிடையாது. சித்தாந்த அடிப்படையிலும் தமிழ் லிட்ரேச்சர் சித்தாந்த அடிப்படை
நெக்ஸ்ட் எம்பத்தட்டிக்கல் ஃபேக்டரையும் கம்பேஷனையும் பார்த்து மினிஸ்டர்ஸை சூஸ் பண்ணுறவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள். ஸ்டாலின் சார் கூட இன்னைக்கு பொலிட்டிக்கல் கம்பல்ஷனால தான் சீஃப் மினிஸ்டரும் செந்தில் பாலாஜி அவர்களை மினிஸ்டர் அப்பாயின்ட் பண்ண. பொலிட்டிக்கல் கம்பல்ஷன். ஒய் பொலிட்டிக்கல் கம்பல்ஷன்? ஏன்னா நீங்கள் போயிட்டு சித்தாந்த அடிப்படையில் இருக்கக்கூடிய திராவிட இயக்கத்தை போய் கேளுங்க. செந்தில் பாலாஜி வந்து டிஎம்கே காரரா? பெரியார் திடலுக்கு எத்தனை வாட்டி வந்திருக்காரு? இருந்தது அதிமுக. சடனாக பார்த்தீங்கன்னா ரைஸ் ஆகிறாரு, சடனாக பார்த்தா அமமுக போகிறாரு, சடனாக பார்த்தா இங்கே வராரு. நாளைக்கு எங்கே இருப்பாருன்னு தெரியாது. ஈ கேன் ஈவன் பி இன் அதர் பார்ட்டி. இஸ் ஏ லாயலிஸ்ட் டு த டிஎம்கே. டிஎம்கேல எத்தனையோ தொண்டர்கள் இன்னைக்கு வந்து போஸ்டர் ஒட்டிக்கிட்டே இருக்காங்க பல வருஷமா. பல தொண்டர்களுடைய பசங்க பெரிய பெரிய படிப்பு படிச்சுட்டு அது கட்சியில் வந்து பதவி கொடுத்தா செயல்பட ரெடியாக இருக்காங்க. நீங்கள் எடுத்து பாருங்க, மதுரையில் பிடிஆர் அவர்கள் இவ்வளோ பெரிய படிப்பு அமெரிக்காவில் பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். மெக்கின்சி அந்த மாதிரி டாப் பேங்க் அவரை வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்துருந்தாரு. அவர் எஜுகேஷனுக்காக ஏன் அமெரிக்கா போனார், என்னென்ன படிச்சிருக்காரு, பிஹெச்டி என்ன பண்ணியிருக்கான்னு சொல்லும்போது இட் வாஸ் அன் இன்ஸ்பிரேஷன். அப்போ அந்த மாதிரி எஜுகேட்டட் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தில், அது மட்டும் இல்லாமல் சிஎம் அவர்கள் வந்து எலெக்ஷன் கேண்டிடேட்ஸ் வந்து அறிவிக்கிறாரு. இந்தியாவில் யாருமே பண்ணாததை ஸ்டாலின் சார் அவர்கள் வந்து படிக்கும்போது ஒருத்தரோட பேரை படிக்கும்போது என்ன குவாலிஃபிகேஷன் சொல்லியிருந்தாரு. அது பார்க்கும்போதே ஒரு இன்ஸ்பைரிங்காக இருந்தது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜியை நம்பி டிஎம்கே வந்து செயல்பட்டாகணுன்ற கம்பல்ஷனை டிஎம்கேல இருக்கக்கூடிய சீனியர் லீடர்ஸும் நிறைய பேர் ஃபீல் பண்ணுறத நம்மளால பார்க்க முடியுது. சார் அவங்களுக்குலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல சார்? அவங்க எத்தனை வருஷமா, ஏன் நீங்க சொன்ன மாதிரியே கலைஞர் அவர்கள் காலத்திலேருந்தே அவங்க எல்லாருமே ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ தே ஹேவ் பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு இருக்கு. அதை அவங்க யோசிக்கும் போது இந்த விஷயம் பண்றது தேவையா அப்படின்றத அவங்க கண்டிப்பா கேள்வி எழுப்பியிருப்பாங்கல்ல சார்? கொஸ்டின் என்னன்னா, கலைஞர் அவர்கள் இருக்கும் பொழுது சித்தாந்த அடிப்படையிலையும் தமிழ் லிட்ரேச்சரோட ப்ரொஃபிஷியன்சியும் எம்பத்திக்கல் ஃபேக்டரும் கம்பேஷன் ஃபேக்டரும் நிறைய இருந்தது. அதான் உண்மை. டெஃபினட்டாக நிறைய பேர் இதை ஏற்றுக்க மாட்டாங்க நாங்கள் சொன்னால். பட் கலைஞர் சார் இருக்கும்போது டெஃபினட்டாக இது இருந்தது. ஏன்னா எங்கள் ஃபேமிலியிலே நிறைய பேர் டிஎம்கே தான். எனக்கே தெரியும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி கிரியேட் ஆயிடுச்சு நிறைய பேருக்குன்ட்டு. லீடர்ஷிப் பொசிஷனில் பஞ்சாயத்து தலைவர் கூட சொல்லுங்கள், அந்த கட்சியில் வந்து நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைச்சிது, ரெப்ரசன்டேஷன் கிடைச்சிது. வி கான்ட் டினை தட். சோஷியல் ஜஸ்டிஸ் ஆஸ்பெக்டில் புரிஞ்சல அம்மா அவர்களும் சரி கலைஞர் சாரும் பார்த்தீங்கன்னா போட்டி போட்டுக்கிட்டு மக்களுக்கு எவ்வளோ சோஷியல் ஜஸ்டிஸ் கொடுக்கணும்னு பார்த்தாங்க. அளவுக்குள் 50% வந்து கலைஞர் கருணாநிதி அவர்கள் கொண்டு வரதுக்காக செயல்பட்டார்னா, அம்மா அவர்கள் 69% கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஷெட்யூல் 9ல் ஃபிக்ஸ் பண்ணாங்க இந்திரா சாணி கேஸ்க்கு முன்னாடி. அப்போ அந்த அளவுக்கு செயல்பட்ட தலைவர்கள் இருந்த மாநிலம் தமிழ்நாடு. அப்போது செந்தில் பாலாஜியை நம்பி இன்னைக்கு ஒரு கட்சி இருக்குது அப்படின்றது தான் பல பேர் வந்து டிஎம்கேல இருக்க தொண்டர்களே இதை ஃபீல் பண்றாங்க. டெஃபினட்டா இருக்காங்க சார். இவர் 471 நாட்கள் உள்ள வெளில வந்துட்டு இவர் தியாகின்னு அனௌன்ஸ் பண்ணது எனக்கு தெரிஞ்சு மக்கள் எல்லாரும், மக்கள் மட்டும் இல்ல சார், அவங்க கட்சியில ஒரே ஒரு क्वेश्चन தான். தியாகின்னு அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு क्वेश्चन தான். இந்த கேஸை வந்து பர்சியூ பண்ணது செந்தில் பாலாஜிக்கு அகைன்ஸ்டா யாருன்னு மட்டும் யோசிங்க. அப்ப எப்படி தியாகியாவாரு செந்தில் பாலாஜி? அதுதான் சொல்றேன். இட் இஸ் a political compulsion. The question is leading to political questions. But I am always trying to stick on to the legal matter. இந்த கேஸ் யார் போட்டா? இந்த கேஸ் போட்டது டிஎம்கே தான். இப்போ டிஎம்கே வந்த உடனே அப்போ அவர் வந்து குற்றவாளி, இப்போ தியாகின்னு எப்படி ஆகும்? அது மட்டும் இல்லாமல் செந்தில் பாலாஜி வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்துட்டாருன்னு கோர்ட்டில் போட்ட அஃபிடேவிட் போட்டது வந்து காம்பவுண்டிங்காக. ஆல்ரெடி தேர் இஸ் அ கிளியர் எவிடன்ஸ். காம்பவுண்டிங் மேலே தான் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சுப்ரீம் கோர்ட் போகிறாங்க. அங்கே தான் மேட்டர் டிசைட் ஆகி சப்சிக்வெண்ட்டாக வந்து லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் ராமசுப்ரமணியம் அவர்கள் வந்து அக்ரீட் பார்ட்டினா யாருன்னு சொல்கிறாரு. சப்சிக்வெண்ட்டாக சுப்ரீம் கோர்ட்டு தான் மே மாதம் வந்து லாஸ்ட் இயர் வந்து ஜட்மெண்ட் கொடுக்குறாங்க. இடி வந்து ஃப்ரெஷ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணலான்னு. இடியோட இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்ச உடனே செந்தில் பாலாஜி அவர்கள் என்னென்ன பண்ணாரு உங்களுக்கே தெரியும். உடல்நிலை சரியில்லைனாரு. டெஃபினட்டாக உடல்நிலை சரியில்லைனா ஹாஸ்பிட்டல் போகிறாரு, அறுவை சிகிச்சை பண்ணிட்டாரு. 2 தான் எதிர்பார்த்தாங்க மக்கள். வெளில வந்த உடனே ரெஸ்ட் எடுப்பாருன்னு நினச்சாங்க. ஆனால் ஆக்டிவ் பாலிடிக்ஸ்க்கு போகிறாரு. அப்போ டெஃபினட்டாக விட்னஸஸ்க்கு வந்து அழுத்தம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றத ஃபீல் பண்ணி தான் இந்த பெட்டிஷன் போட்டிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டில். பாரத் ரத்னா பாபா சாஹிப் டாக்டர் பிஆர் அம்பேத்கர், நம்மலாம் வந்து அஃபெக்ஷனேட்டாக அண்ணல் அம்பேத்கர்னு கூப்பிடுறோம். அவர் கொண்டு வந்த சட்டத்தை பற்றி தெரியாமல் இருந்தால் கூட, அரசியல் சட்டத்தை தெரியாமல் இருந்தால் கூட அந்த அரசியல் சட்டம் அவங்களை ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருக்கு. அதுதான் பியூட்டி ஆஃப் கான்ஸ்டியூஷன் brought பை ஃபவுண்டிங் ஃபாதர் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் அம்பேத்கர் அவர்கள். அதனால தான் அம்பேத்கர் அவர்கள் குளோபல் லீடர், குளோபல் ஐக்கானை நம்ம ட்ரீட் பண்ணுறோம், குளோபல் ஐக்கானை நம்ம பர்சீவ் பண்ணுறோம். குளோபல் ஐக்கான் தான் அவர். அவருடைய வீடு இருக்கக்கூடிய ப்ரைவேட் லைப்ரரி தான் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ப்ரைவேட் லைப்ரரி. அவர்கிட்ட இல்லாத சட்ட புஸ்தகங்களே கிடையாது. ஜெர்மன் பேசிக் லாலேருந்து, ஆஸ்திரேலியன் லாலேருந்து, அயர்லாண்டோடைய கான்ஸ்டியூஷன்லேருந்து, அமெரிக்கன் பில் ஆஃப் ரைட்ஸ்லேருந்து, மேக்னா கார்ட்டா ஆஃப் த பில் ஆஃப் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸு பார்த்தீங்கன்னா அந்த புக்கில் இருந்து அவருடைய வீட்டு பேர் ஹவுஸ் ஆஃப் ஜஸ்டிஸ்.
அவருடைய பெட் டாக் பேர் வந்து டாபி. அவருடைய வாழ்க்கையில் அவர் செயல்பட்ட எல்லாமே என்பவர்மெண்ட்டுக்காக தான். இப்போது நீங்கள் அம்பேத்கர்களுடைய கொஸ்டினை கேட்டதுனால ஒரே ஒரு ஆன்சர் தான், சட்டம் கூட தெரிய வேண்டிய அவசியம் இல்லை மக்களுக்கு. ஆனால் அம்பேத்கரை ஞாபகம் வச்சுக்கிட்டாங்கன்னா சட்டம் அவங்களுக்கு இயங்குதுன்னு தெரியும் அவங்களுக்கு. இதுதான் பாயிண்ட். தேங்க்ஸ் லாட் சார். இவ்வளோ நேரம் எங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்கு ரொம்ப அழகாக எல்லா விஷயமும் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. மீண்டும் அடுத்த தருணத்தில் உங்களை வேற ஒரு கொஸ்டின்ஸோட கண்டிப்பாக நான் மீட் பண்ணுவேன் சார். நன்றி மேம்.